ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி சம்பா ரவா வச்சு ஒரு அடை தான் பண்ண போகிறோம். சம்பா ரவா வச்சு நம்ம உப்புமா பண்ணியிருக்கோம். உப்புமா எப்போவும் உப்புமாவே பண்ணிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காது. ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த சம்பா ரவா வச்சு நம்ம அடை பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சம்பா ரவா, அரை கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு அரிசி மாவு, எல்லாம் ஒரே கப்பாக இருக்கணும். அப்புறமா எல்லாம் மிக்சியில் போட்டு தேவையான தண்ணி விட்டு, காரத்துக்கு நான் 2 மிளகாய் தான் வச்சுருக்கேன். சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், சின்ன துண்டு இஞ்சி, தேவையான தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்ச அந்த மாவை அதில் விட்டுட்டும், இதுக்கு தேவையான உப்பு, அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம அதை வச்சுருவோம். இதை நம்ம வச்சுட்டு நிறைய நேரம் வைக்கணும்லாம் இல்லை. இது வச்சுட்டு நம்ம உடனே சட்னி அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அப்புறமா நம்ம டக்குன்னு எடுத்து அடை வாத்தலாம். 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த அடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் சூடாப்புறமா எண்ணெய் விட்டு நம்ம எப்பொழுதுமே அடை வாக்குற மாதிரி நம்ம தோசையை அடை வாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வாத்து எடுத்தாச்சுன்னா கிறிஸ்பியாகவும் வரும். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறமா எண்ணெயை விட்டு அது அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு பண்ணோம்னா அது அடை தயாராகும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த அடை ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.